ஹாய் ஹலோங்க, நான் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேயில் நான் வந்து ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் போட்டு இங்கே வந்து 9 செயின்ஸ் இருக்குதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு நான் வந்து இப்போ 6 செயின்ஸ் தான் எனக்கு தேவை. 6 ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். ஸோ நம்ம 6ஓடு நிறுத்தக்கூடாது. நமக்கு ட்ரிபிள் க்ரோஷேக்கு 3 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதனால் 3 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ ஏன் அந்த எக்ஸ்ட்ரா போட்டேன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது 1 2 3 3 செயினை விட்டுட்டு 4th செயினில் தாங்க இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார்ன் ஓவர் பண்ணிக்கணும். ட்ரிபிள் க்ரோஷேக்கு நம்ம டபுள் க்ரோஷேக்கு, சிங்கிள் க்ரோஷேக்கு, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கெலாம் 1 டைம் யார்ன் ஓவர் பண்ணுவோம். ட்ரிபிள் க்ரோஷேவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணிக்கணும். யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு 1 2 3 தேர்ட் செயினை விட்டுட்டு 1 2 3 விட்டுட்டு இந்த 4th செயின் இருக்கு இல்லையா, இந்த 4th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தால் இப்போ உங்களுக்கு 4 லூப்ஸ் இருக்கும் பாருங்கள். 4 லூப் இருக்கா, 4 லூப்பில் இப்போ நம்ம 2 லூப்பாக எடுக்க போகிறோம். ஸோ திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப் எடுக்கணும். ஃபோர்த்தில் இன்சர்ட் பண்ணி யார்ன் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்புக்குள்ளே மட்டும் எடுக்கணும். அப்புறம் 3 லூப் இருக்கும். ஸோ திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்புக்குள்ளே மட்டும் இழுக்கணும். இப்போ 2 லூப் மட்டும் இருக்கா, திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்புக்குள்ளே மட்டும் எடுக்கணும். ஸோ இதாங்க ட்ரிபிள் க்ரோஷே. இப்போது அடுத்து நான் பண்ணி காட்டுறேன். 2 தடவை யார்ன் ஓவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்து 4 லூப் வந்துடும். திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்பு, திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்புக்குள்ளே மட்டும் எடுக்கணும். 2 லூப் இங்கே இருக்கும். திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி அதை சிங்கிள் லூப் ஆக்கணும். ட்ரிபிள் க்ரோஷேங்க. ஸோ ட்ரிபிள் க்ரோஷேவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து TRங்க. அதோட சிம்பிள் வந்து டீ போடுவோம்ல, டீ குடிக்கிற டீ, அந்த டீயை போட்டுட்டு அதில் க்ராஸாக 2 சிம்பிள் வரும். நான் வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எனக்கு இந்த யான் வந்து எங்கேயோ சிக்கிருச்சு, அது கொஞ்சம் சரியாக வரல. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 1 2 டைம்ஸ் பண்ணியாச்சு, உள்ளே விட்டாச்சு, எடுத்தாச்சு. திருப்பி யான் எடுத்து 2 லூப், திருப்பி யான் எடுத்து 2 லூப், திருப்பி யான் எடுத்து 2 லூப்பு. இதை லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் செயினில் பண்ணுறேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு செயின்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, போட்டாச்சு. இது வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம 3 செயின் விட்டோம் இல்லையா, ஹைட்டுக்காக விடுறது இது. ஸோ அந்த 3 செயின் இது. ஆனால் நான் வந்து 6 செயின்ஸ் தானே வச்சுருந்தேன். 6லேருந்து எக்ஸ்ட்ரா செயின்ஸ் 3 போட்டேன் இல்லையா. ஸோ அதனால் 6 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரொட்டேட் பண்ணி செகண்ட் ரோ போட போகிறோம். ஸோ அதுக்கு 1 2 3 3 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பக்கம் உங்களுக்கு இந்த கார்னர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்குன்னா அது அப்படி பேக் சைடாக திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அதே ப்ராசஸ் தான். 2 தடவை யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனோட இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விடணும். அப்போ தான் அந்த க்ராஸாக போகாமல் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக அந்த லைன் வந்து கோடு போட்ட மாதிரி கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சிங்கிள் செயின்குள்ளே இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த டபுள் செயின்குள்ளே தான் விடணும், இப்படி சேர்ந்த மாதிரி. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ இப்படி விட்டுட்டு திருப்பி இந்த 2, அடுத்த 2, அடுத்த 2. ஓகேங்க, இப்போ செகண்ட் போட்டாச்சு. ஸோ திருப்பி நம்ம வந்து யார்ன் ஓவர் 2 டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணுறோம். அடுத்த செயின்குள்ளே விடுறோம். 2 லூப்பு, திருப்பி யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப்பு புல் த்ரூ பண்ணுறோம். யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுறோம். இதாங்க ப்ராசஸ்ஸு. ஓகேவா. 2 டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணி விட்டு புல் த்ரூ, யார்ன் ஓவர், புல் த்ரூ. அடுத்த செயினா
இது நல்லா இழுத்திங்கன்னா நல்லா பெருசாகவே வரும். நீங்கள் இழுக்கிறத பொறுத்து இப்படி சின்னதாக வச்சு பண்ணணுன்னா சின்னதாக வச்சு பண்ணிக்கோங்க. டைட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இழுத்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்துட்டோமா? இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்க, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 1 2 3 4 5 6 இங்கே வந்து அந்த 3 செயின், இங்கே நம்ம போட்ட எக்ஸ்ட்ரா 3 செயின் இது தாங்க. இப்போ திருப்பி நீங்கள் இங்கே 3 செயினை போட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் இங்கே பண்ணலாம். ஸோ அப்படியே மேலே மேலே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய செயின் வச்சு பண்ணுங்கள், இவ்வளோ கம்மியாக பண்ணாதீங்க. ஒரு 20 செயின்ஸாவது வச்சு பண்ணுங்கள். ஸோ இட் வில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வரும். இங்கே எனக்கு நூலே சிக்கிடுச்சு ஒரு மாதிரி. எனக்கு இந்த நூலை திருப்பி திருப்பி பண்ணதுலேயே பண்ணி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தாங்க இருக்கும். நல்லா ஹைட் கொடுக்கும் ட்ரிபிள் க்ரோஷே, ஹைட்டும் கொடுக்கும், இந்த மாதிரி ஸ்பேஸும் தெரியும். மோஸ்ட்லி இது கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ இது ட்ரிபிள் க்ரோஷேவோட சிம்பிளையும் ஷார்ட் ஃபார்மையும் நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய். இது தாங்க ட்ரிபிள் க்ரோஷேவோட சிம்பிள். டீ போட்டு 2 ஸ்லாஷ் போடணும். இதோட ஷார்ட் ஃபார்ம் TR. ஓகேவா? பாய்.